நுரையீரல், கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் தண்ணி வச்சு 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ இந்த குக்கர்ல கடலைப்பருப்பு வேக வைக்க போறேன். இப்போ ரெண்டுமே 3 விசில் வச்சாச்சு. வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு எடுங்க விசில் போனதுக்கு அப்புறம். ஸோ நல்லா வெந்திருக்கு. ஆல்மோஸ்ட் இதுவும் நல்லா வெந்திருக்கு. சூடாயிடுச்சு. சரி, கொஞ்சம் தேவையான கேட்ப எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் நல்லா காயட்டும். கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம். இப்போ தாளிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் ஃபஸ்ட்டு அதை கொஞ்சோண்டு போட்டுக்கணும். ஒரு 100 கிராம் அளவு. நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் கருவேப்பிலெல்லாம் வதக்கியாச்சு. இப்போ தக்காளி சேர்க்கணும். இப்போ இது நல்லா வதக்கிடணும். இப்போ நம்ம செய்யற இந்த 2 செட் நுரையீரலுக்கு 4 இல்லைன்னா 6 பேர் நல்லா தாராளமாக சாப்பிடலாம். வெங்காயம் தக்காளி வதங்கியாச்சு. ஸோ 5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கோம். கூட 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை இதில் சேர்க்க போகிறோம். அதாவது தேங்காய், பெருஞ்சீரகம், சின்ன வெங்காயம் அந்த அரைச்ச தேங்காய் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்ச கடலைப்பருப்பு எடுத்து அதில் சேர்க்க போகிறோம். ஸோ நல்லா கிளறிக்கோங்க. ஏன்னா மிளகாத்தூள் போட்டுக்கும், தேங்காய், ஸோ கடலைப்பருப்பு இதெல்லாமே நல்லா ஒன்று சேரணும். வேக வச்ச நுரையீரலை இதோட சேர்த்துக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கெட்டியாக இருந்ததுன்னா தண்ணி ஊற்றிக்கோங்க. எல்லாம் வதக்கி கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி சேர்க்கணும். முடிஞ்சோன்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசில் வந்தோன்னு இறக்கிடுவோம். மட்டன் நுரையீரல் கடலைப்பருப்பு கூட்டு ரெடி.